உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். சூர்யா, அம்மா சொல்லுங்கம்மா. அர்ஜென்டா பணம் ஒரு 10 லட்சம் ரூபாய் வேணும்பா. அது நம்ம அரவிந்த் இருக்கால, அவனுக்கு சின்னதா ஒரு இடம் வாங்கணும். அதுக்காக தான்ப்பா கேக்குறேன். அதனால என்னம்மா, நான் யோசிச்சது செக்ல மாறி தான் கையெழுத்து போடணும். பவர்லாம் மாறி பேர்ல தான் இருக்கு. நான் மாறிக்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வரேம்மா, நீங்க ரூமுக்கு போங்க. சரிப்பா, கொஞ்சம் இப்பவே கிடைச்சா நல்லா இருக்கும். யா, இப்பவே கொண்டு வரேன், போங்கம்மா. ஆ. விளையாடுறீங்களா? என்ன பண்றீங்க ஹஸ்பண்ட் சார்? அம்மா வந்தாங்க மாதிரி 10 லட்சம் ரூபாய் பணம் வேணும்னு கேட்டாங்க. நீ எனக்கு ஒரு 10 லட்சம் பணம் கொடு. நான் என் குழந்தையோட கண்காணாத இடத்துக்கு போய் நிம்மதியா இருந்துக்குவேன். எதுக்காக திடீர்னு 10 லட்சம் கேக்குறாங்க? அரவிந்துக்காக சின்னதா ஒரு இடம் வாங்கணுமாமா. நான் இந்த செக்ல 10 லட்சம் ரூபாய் ஃபில் பண்ணிருக்கேன். இந்தா, நீ கையெழுத்து போடு. என்ன மாதிரி சைன் போடு. ஒண்ணும் இல்ல, கொடுங்க. என் செல்ல குட்டியே. மாரி, இது ஒரு இம்பார்ட்டன்ட் கால். அம்மா கிட்ட இந்த செக் கொண்டு போய் கொடுத்துறியா? ஓகே சரி. சூர்யா கேட்டதும் மாறி செக்ல கையெழுத்து போடுவாளா, இல்ல ஏன் எதுக்குன்னு கேட்டு பிரச்சனை பண்ணுவாளா? ஹஸ்பண்ட் சார் கிட்ட 10 லட்சம் பணம் வேணும்னு கேட்டீங்களாமே. ஏன் எதுக்குன்னு உங்ககிட்ட காரணம் சொல்லிட்டு இருக்க முடியாது. நானும் உங்ககிட்ட ஏன் எதுக்குன்னு காரணம் கேட்க வரல, கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். என்ன பாக்குறீங்க? வாங்கிக்கோங்க. நான் இப்போ குடுக்கிற இடத்துல இருக்கேன். கையில இருந்து வாங்குற நிலைமைய சீக்கிரமாவே மாத்தி காட்டுறேன். இந்த செக்கு நான் உங்களுக்கு வச்சிருக்கிற செக்கு. இதுதான் நீங்க இந்த வீட்ல இருந்து வாங்குற கடைசி பணம். இதுக்கப்புறம் உங்களால எதுவும் மாத்த முடியாது. கொடுத்துட்டேன்ல, அப்புறம் என்ன? ஒண்ணும் இல்ல. சிஸ்டர், ரெடி. நீங்க ரெடியோ? ரெடி ரெடி. செண்பகவல்லி கேட்ட பணம் 10 லட்சமும் ரெடி. இன்னையோட அந்த செண்பகவல்லியோட பிரச்சனைய முடிச்சு விட்டுறணும். ஓ, அப்படியா? அதாவது நம்ம மொட்டை ஆள வந்த ஆளுக்கு பணம் கொடுக்கறோம்னு சொல்லி முடிச்சு விட்டமே, அதே மாதிரி. அப்புறம் எதுக்கு நீங்க மாப்பிள்ளை கிட்ட இருந்து பணம் வாங்குனீங்க சிஸ்டர்? முடிச்சு விட்டுறணும்னா இந்த முடிச்சு விடுறது இல்ல, அவளுக்கு இந்த பணத்தை கொடுத்து செட்டில் பண்றது. ஓகே ஓகே, நாம எப்போதும் அந்த முடிச்சு விடுறது தானே பண்ணுவோம். அதே மாதிரி ஒண்ணு நினைச்சேன். பெட்டி கொடுங்க. நீங்களும் திருத்திட்டீங்க போல் இருக்கு. வா போலாம்.
கார்ல போய் உட்காருங்க சிஸ்டர். ம். போங்க போங்க. இன்னைக்கு உங்க உண்மை முகம் ஹஸ்பண்ட் சாருக்கு தெரிய போகுது. இத்தனை வருஷமா நீங்க போட்டுட்டு இருந்த முகமுடி கிழிய போகுது. எல்லாருக்கும் கடைசியில ₹1 நெத்தில வச்சு அனுப்புவாங்க. நான் உங்க கையில 10 லட்சத்தை கொடுத்து அனுப்புறேன். ரெடி ஆயிட்டீங்களா? ம் போலாமா? ரெடி சார், போலாம் சார். சூர்யாக்கு ஒரு ஃபோன் பண்ணிட்டு நம்ம கிளம்புவோம். ம் ஹலோ சார், குட் மார்னிங். குட் மார்னிங் சூர்யா. நீங்க ரெடி ஆயிட்டீங்களா? ரெடி சார். சார், நம்ம எங்க மீட் பண்றோம்னு சொல்றீங்களா? குரோம்பேட்டையில பழைய ஃபேக்டரி ஒன்னு இருக்குல்ல, அங்க வந்துருங்க. யா, ஓகே சார், வந்துடுறேன். நான் கிளம்பிட்டேன். நீங்க இப்ப உடனே கிளம்பி வந்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். யா ஷூர், நான் வந்துடுறேன். சரி, வந்துருங்க. சூர்யா கிளம்பியாச்சு, நாமளும் கிளம்பலாம். வாங்க. மாரி, நான் போயிட்டு வந்துடுறேன். சரிங்க ஹஸ்பண்ட் சார். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஆத்திரத்துல கோவத்துல உங்களை மறந்து அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் பொறுமையா அமைதியா இருங்க. நீ பயப்படாம இரு, நான் பாத்துக்கிறேன். ஓகே? சரிங்க நான் வரேன். ஹஸ்பண்ட் சார், பத்ரம். ஓகே. இந்தாங்க, இந்த போனை கையிலே வச்சுக்கோங்க. தாரா ஃபோன் பண்ணா பேசுங்க. சரிங்க சார். இத பாருங்க, உங்க பாதுகாப்புக்காக நான் பக்கத்திலேயே இத பாருங்க, இந்த இடத்துல தான் மறைஞ்சுக்கிட்டு இருப்பேன். உங்களை நான் கண்காணிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். ம் தாரா பணத்தோட வருவாங்க. பயப்படாம தைரியமா பேசி பணத்தை வாங்கிடுங்க. உங்களுக்கு எந்த ஆபத்து வராம நான் பாத்துக்கிறேன். சரிங்க சார். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.